சப்பாடி வந்தாச்சு. கிராணி வருதா? கிராணி சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்துடாது. வருதா? வருது 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 வருது. இல்லை பொறிக்க போயில என்ன பண்ற? என்னடா நிறைய வாங்கிக்கோ. ஐயோ சொல்ல மாட்டேன் அஷ்டானே. ஐயோ ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோவில் கிராணி சாப்டர் 4 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நான் இதில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு தெரில. நல்லா இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. வாங்க என்ன வீடியோவில் போகலாம். இதில் வந்து 4 பேர் இருக்காங்க. நோஃபஸா, கிராணி, அப்புறம் கிராண்ட்பா, அப்புறம் செல்ட்ரினா. இங்கே சுனாம மண்டி எக்ஸ்ட்ராவாக ஆடை இருக்கான். நாங்கள் எப்போவுமே சுனாம மண்டி தான் சொல்லுவோம். இவன் பேர் அதுதான். சரி வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன்னு தெரியலையே. ஐயோ எங்க இருக்கேன்? ஓ இன்னும் முன்னாடி ஏதோ மரம் வீழ்ந்து கிடக்குது. இங்கே எதுவும் புயலும் வரல, எதுவுமே வரல. அப்போ நான் வரும்போது நார்மலாக தான் இருந்துச்சு. இங்கே ஏதோ வித்தியாசமாக தெரியுது. ஒருவேளை நான் கிராணி வீட்டாண்ட வந்துட்டு இருக்கணும். முன்னாடி ஏதோ வீடு தெரிஞ்சு அங்கே ஹெல்ப் கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி எடுக்கும் போது தான் பார்ப்போம். ஐயோ எதுவுமே இல்லையே. இங்க எப்படி போறோம்னு தெரியலையே. ஷார்ட் கட்டும் இல்லை. எனக்கு இந்த ஒரு நடுக்காட்டுல மாட்டிக்கினேன்னா என்னடா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. ஐயோ சுனாம மண்டி அடிச்சுட்டானே. அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும். நான் வீட்டுக்குள்ள போய் பூட்டு போயிட்டு ரொம்ப நேரம் ஆகும் வெளியே வரத்துக்கு. ஐயோ என்ன பண்ணுவோம் தெரியலையே. ஒரு டே 1 வருதா? டே 1 வச்சுனா வீட்டில் தான். ஐயோ போச்சுடா, டே 1 தான்டா. இந்த வீட்லேயே அவளை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் விடுவேனா? அந்த என்ஹெச்கே எப்போவுமே தோல்வி பண்ண மாட்டான். வாங்க செஞ்சுட்டு ஏற்றிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனையும் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து சேரும். இங்கே சில நேரத்தில் கிராணி நிற்கும். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். சில நேரத்தில் இந்த கிராணி இங்கே நிற்கும். டவுனில் வந்து பட்டுன்னு வந்து அடிச்சிடும். இங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் போகலான்னு சொல்லுவீங்க. ஏன்னா கிராணி வந்து அடி வாங்கணும்னு டே 1 நான் டே 1 அப்படியே முடிக்கணும்னு நினச்சேன். பார்த்தா டே 1 போகணும்னு நினைக்கிறோம். டே 1 முடிச்சிடும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் போட்டுருங்க. முடிக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட்டு கமெண்டில் போட்டுருங்க. ஏதோ சத்தம் கேட்குது. கிராணி வருதா? ஓட்டிக்கு இருக்குது சத்தம். கூப்பிட்டு என்னால எங்கே கூப்பிட்டு வச்சு மேலே போயிடலாம். கிராண்ட்பா வர மாட்டேன். ஆனால் கிராண்ட்பா எங்கே இருக்கானே தெரியாது. ஏய் கிராண்ட்பா முஞ்சா வாட. மொட்டை மண்ணில் இருக்கிற 4-5 முடி கூட உன் மண்டையில் இருந்தால மொட்டை மணி டபாலா வாசிக்கிறேன். வாடா சுனாமி மண்டியை வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா நகத்தெல்லாம் எப்படி பேயோட மோசமாக வச்சுருக்கான். பேய் பார்த்தா கூட அழகு வச்சுன்னு ஓடிடும் போல இருக்கு. ஏய் ஒழுங்கா வாடா. சி உன்னை பார்த்தே எனக்கு பேய் ஞாபகம் தான் வருது. ஆனால் எனக்கு கிராணி பார்த்தீங்களா மண்டையில் 4 முடி தான் இருக்குது. அதுவும் கம் வச்சு ஒட்டி வச்சுனா கூட தெரில. ஐயோ ஏதோ கிராணி சொல்லுது. இல்லை பொறிக்க போயில எங்கடா ஒழிஞ்சின்னு இருக்க? இன்னைக்கு உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்டா. ஐயோ கிராணியோட பின்னாடி கத்தினே வருது. ஓடுற கைப்பில்லை. என்ன பசங்க? ஐயோ கிராண்ட்பா பார்த்துட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எனக்கு வர பல்லுதான் நடக்குது. உள்ளே வந்துட்டேன்னா அவ்வளோதான். ஆனால் இந்த கிராண்ட்பா நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். கிராண்ட்பா உள்ளே வர மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது உண்மையான்னு தெரியலையே. கிராண்ட்பா திடீர்னு தான் வந்து புடுறா. முஞ்சா வாடா. உன் மட்டை மல்லி டபாலா வசிக்கிறேன். வாடா. நான் உள்ளே வரல. சி கிராண்ட்பாக்கு என்ன உள்ளே வர மாட்டேறான். ஒரு வேளை இது நோஃபஸாவோட வீடியோ. எனக்கு ஒன்றும் புரியலையே. பொறிக்க போயில இது என் நோஃபஸோட நான் தான் சொன்னேன். இல்லைன்னா மட்டன் சூப் ஆகிருப்பேன். உன்ன மட்டன் சூப் ஆக்கிடுவியா? முடிஞ்சா பிடிச்சிக்காமிடா. இந்த வீடியோ நான் பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ணாமல் விட மாட்டேன்டா. வாடா வாங்க. என்ன ட்ராயர் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே பேஸ்மெண்ட் கீ இருக்கும் நிறைய வாட்டி. இப்போ என்ன இருக்கும் போது தெரியலையே. சொன்னாங்க மாந்தியா யாராச்சும் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துறாடிங்களா? சரி வாங்க நம்ம இந்த பக்கம் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே கிராணி அப்புறம் சுனாம மண்டியால் மட்டும்தான் வர முடியும். கிராண்ட்பா வர முடியாது. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்க. நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அது எதுக்குன்னு தெரிஞ்ச கமெண்டில் போட்டுருங்க. முதல்ல இங்கே வந்து நம்மளுக்கு விண்டப் கீ தேவைப்படும். இங்கே தான் இருக்கும். ஸ்க்ரூ டிரைவரா? இது வந்து நம்ம நிறைய இடத்துல தேவைப்படும். முதல்ல போய் திறந்து பார்த்துக்கலாம். யாரும் வந்து அடிக்கடா முன்னாடி. நான் வர கையில் கன் இல்லாமல் இருக்கேன். இந்த ட்ராயரில் லக்கா கடிச்சாலாம் நல்லா இருக்கும். வாங்க பார்ப்போம். ஹேண்டிலு நம்ம பேஸ்மெண்ட் கீக்கு ஒரே படம் போடு. டக்குடு தான். இங்கே ஏதாச்சும் இருக்கா? சில நேரத்தில் 2 இடத்துலேயே வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா சொல்லுங்க.
இந்த செல்றி நான் தொலை தாங்க முடியல. இந்த கேமில் செல்றி நான் அடிக்கிற தெடி கிடி அடிச்சு இருந்துச்சுன்னா போட்டு அடிக்கலாம். அப்படி எதுவும் இல்லை. நான் முதல் வேலையாக இருந்துச்சு செல்றி நான் தான் போட்டிருப்பேன். ஸ்கூல் டிரைவர் மட்டும் கதவு சாத்திடலாம். யாராச்சும் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மேலே என்ன வந்து தெரியலையே. எங்கள் கட்டிங் வந்து இருக்கா அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. எதுக்கும் பார்ப்போம். கட்டிங் வந்து தேவைப்படும். ஆனால் மேலே வந்து அப்படி இருக்குது. செயின் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. சரி வாங்க இங்கே எங்கேயாச்சும் கிடைக்கிறான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ட்ராயர் இருக்கும். அவங்க முதல்ல பார்த்துடலாம். இங்கே செல்றினோட தொட்டி இருக்கும். இங்கே என்ன இருக்குது. இங்கே கட்டிங்கில் நிறைய வாட்டி இருக்கும். நான் கிராணி ஃபோனில் நிறைய லூப்பெல்லாம் இருக்கும். இப்போ ஹேமரை பேமன்னு போட்டு வச்சுருக்காங்க பீல ஆரம்பிச்சு. இருங்க கிராணி எல்லோரும் இங்கே கூப்பிட்டு வச்சு நான் அந்த மாதிரி குதிக்க போகிறேன். கீழே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம கிராணி 2 கிராணி 1 சேஃபாக குதிப்போம்ல, அந்த மாதிரி இதில் குதிக்க முடியாது. ஏன்னா இது கிராணி 4 ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்புறம் மொட்டையை அங்கே தான் நிற்கிறோம். ஆஹோ அப்படி தெரிஞ்சுக்கிறான் நம்மள. அவன் கல்லில் மட்டும் கழிச்சேன். அவனோட கால்ஃப் ஸ்டிக் மாதிரி ஏதோ வச்சுட்டு இருப்பானே, அதை வச்சு நம்ம மண்டையை பிறந்துருவான். இங்கே என்ன இருக்குது ஒழுங்காக பார்ப்போம். அந்த கேம் மாதிரி டக்கு டக்குன்னு மேலே வர மாட்டேங்குது, எடுக்க முடியல. என்ன அது என்னடா என்ன வச்சு கேட்க சோதனை என்ன அது என்னடா இப்போ தான் வருது. இங்கே அடிச்சு கிடச்சா நல்லாயிருக்கும். நிறைய வாட்டி இங்கே டைமண்ட் பேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு கிடச்சிருச்சான்னு கமெண்ட்டை சொல்லுங்க. இங்கே எதுவுமே கிளம்ப போகிறோம். பார்த்துட முடியாது. எப்படிடா பார்த்தேன் ஒரு வேலை இப்படா பார்த்தேன் பார்த்துட்டேன்டா. ஒரு வேலை முதுகுலையும் கண்டு வச்சுட்டு இருப்பானோ அதனால தான் தெரில. நான் குனியும் தான் இருந்தேன். நான் அவனுக்கு வெளியே கூட எட்டி கூட பார்க்கல. அதுக்குள்ளே அவன் பார்த்துட்டான். எப்படிடா நம்ம மைக்ரோ ஒரு சவுண்ட் அந்த சவுண்டுக்கு எல்லாரும் வராங்க போல இருக்கு. அப்புறம் நான் வீழ்ந்தனே. யாரும் இல்லையா ஐயோ கிராண்ட்பா டேய். ஓஹோ ஐ see you. இவ்வளோ இன்னைக்கு தந்தூரே ஆகிறோம். உன்ன சாடா பேசுன கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசுன. இந்த கிராண்ட்பாவுக்கும் எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் கொடுக்குறோம். இல்லைன்னா நம்ம பேரே மாத்துறோம். இதுடி என்ன வாடி கறி கரும்பு அது இது நாக்குற இது கிராண்ட்பா மண்டையில் தபாலா வசிக்காம என்னை வீட்டை விட்டு போக மாட்டேன்டா. சப்பாடி யாரும் இங்கே இல்லை. டேய் கிராணி யாச்சும் எடுக்கிறீங்களா? சர்ப்ரைஸ் கொடுத்துறாதீங்க. நான் ஏற்கனவே டே வந்தே முடிக்கலாம்னு நினச்சேன். தெரியாமா கிராணி ஏமா கிராணி என்ன சொல்லிட்டு இருக்க மாதிரி வரியா பாத்தியா? என்ன அந்த பார்த்து பயந்து ஆடிட்டு இருக்கேன். பொறிக்கும் போயில யாரும் பார்த்துடாப்பா எப்படின்னு சொல்கிற. ஆமாம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், எனக்கு 4 முடியா மாவனை இன்னைக்கு கறிக்கொண்டு பார்க்குறான். இருடி உன்ன ஏன்டி சொட்டை கழுவி வச்சுக்கிறேன்டி. மற்ற வீட்டிலலாம் இந்த ஆடு மாடு அந்த மாதிரி வச்சு கறி குழம்பு வைப்பாங்க. ஆனால் இந்த கிராணி வீட்டில் மனுஷ கறி செய்யுது. பார்த்தீங்களா கிராணியோட குழும்ப. வாங்க என்னன்னு பார்ப்போம். இந்த பேஸ்மெண்ட் இவ்வளோ நிறைய வாட்டி இருந்திருக்கு. கிராணி சத்தம் போட்டில் இருக்கிறது எல்லாருமே வருவாங்க. கிராண்ட்பாவும் பின்னாடியே வருவான். ஏன்னா அவன் காது கேட்காதுல. கிராணியோட பின்னாடியே வந்து நிற்பான். இப்போ கிராணி வரும்னு நினைக்கிறேன். கிராணி பார்க்காம இருந்தா என்னடா இது கிராணி பார்க்காம போகுது. சரி நம்மளுக்கு தான் அடப்பா நீ சொல்லாம மாட்டியா சாவுடா பொறுக்கி பையல. எங்க வீட்டுக்கு வந்து எங்களை மிரட்டுறியா? ஆமாண்டா சுண்ணாம்பு மாண்டாயா. அடடா நான் அப்படியே டே 2 டே 1 முடிக்கலாம்னு நினச்சேன். பட் நான் டே 3 வந்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம தான் ரிவெஞ்சி. இனி இந்த சுண்ணாம்பு மண்டை எவ்வளோ வந்தாலும் நம்ம தான் ரிவெஞ்சி. இந்த காதுக்கு இருந்துச்சுடா. இப்போ தானே கிராணி வந்தாச்சு. ஐயோ வாங்க போவோம். இங்கே என்ன இருக்குது கிராணி? என்ன கிராணி சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது. கிராணி என்னை உள்ளே கட்டி வச்சு சர்ப்ரைஸ் கொடுத்துடாதே. இல்லைன்னா நான் என்ன மறைஞ்சி போயிடுவேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இந்த கிராணியை நம்ம பார்த்தா அப்படியே ஓடி அப்படியே மறைஞ்சி போயிடுவேன்னு சொல்கிறேன். அதான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆமாம் இந்த கிராணி வருதா? இங்கே பேஸ்மெண்ட்டுக்கு இருக்கும். நான் பேஸ்மெண்ட்டுக்கு தானே தெரிஞ்சிருங்க. நான் நானே எஸ்கேப் பண்ணிட்டேன். பேஸ்மெண்ட்டுக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. இங்கே பார்த்தா கார் கீழே இருக்குது. ஒரு வேளை அந்த கீழே போய் பார்த்தோன்னா பேஸ்மெண்ட்டில் டைமண்ட் வச்சுட்டு பார்த்தோன்னா அங்கே ஒரு லாக்குடு இருக்கும். அந்த ஓல்டுக்கு எடுத்துகிட்டு போய் லாக் பண்ணனா பக்காவாக இருக்கும். தமிழ்னா அங்கே காஸ்மெட்டிக்னு ஒரு கன் இருக்கும். நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். அது உண்மையிலேயே அதுக்கான நீ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கிராண்ட்பா யாராச்சும் வராங்களா? இல்லை கிராணி பின்னாடியே நிறைய வாட்டி கிராண்ட்பா வருவான். அதான் ரிஸ்க்கு. இப்போ நீங்கள் திடீர்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. கிராணி போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கிராண்ட்பா பின்னாடியே இருப்பான். ஆனால் இந்த வீட்டில் இருந்து கிராணி நீங்கள் குதிக்கிறத பார்த்துட்டு போல இருக்கு. அது வந்து எங்கே இருந்தால் குதிக்கும். மேலே இருந்தோ இல்லை பாத்ரூமில் இருந்தோ இல்லை மேலே இருந்தால் குதிக்கும். அது நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு தான் காமிக்க முடியல. அதை நான் ஃப்ரீயாக கேம் ஆடும்போது நான் அதை பார்த்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் வாட்டி அந்த வீடியோவில் வந்து பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கிராணி என் வராது காணிக்கிறேன். அந்த பொறிக்க பதில வச்சு நீங்கள் வச்சு செய்யணும்.
நீ மூணு வார்த்தை நம்ம திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சொல்றான். அவனுக்கு என்ன திம்மி இருக்கிறான், அவனை வச்சு செய்யணும். நீ சீக்கிரம் வா, அவன் வெளியே தான் போனான். ஓ, நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் கேட்டுச்சு போல. இருடி, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஷார்ட் கண்ணை வச்சு பொக்க பல்லு வாயி, அது யார் தெரியுமா? ராணி, அப்புறம் வலுக்க மாட்டேன், அப்புறம் சாப்பீஸு. அவனை சுட்ட வச்சுக்கோங்களேன், அப்படியே எல்லா இடத்துலையும் சாப்பீஸ் பாஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் மிஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு செல்டினா வந்துருச்சு. அதுக்கிட்ட மாற்றிருந்தேன்னா நான் காலி ஆகிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து செல்டினா மட்டும் பார்த்துக்கிங்க வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு ஃபோனே வைப்ரேட் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து செத்துருவீங்க. அது ஏதோ பண்ணுங்க guys. நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் பயந்துருந்தேன், இப்போலாம் பயம் கிடையாது செல்டினா பார்த்து. அது இப்படி ஃபோனை நீங்கள் ஏதாச்சும் ஆட்டினே இருந்தீங்க, அதை பாட்டுன்னு போயிடும். சரி வாங்க, நீ ஏறி போய் ஏறி பார்ப்போம். இங்கே ஏறினா ஏறும் திடீர்னு கிராணி மட்டும் வந்துச்சு வச்சுக்கோங்க, காலை பிடிச்சி இழுத்துரும். இங்கே என்ன இருக்குது? இதுக்கு இங்கே என்ன தேவைப்படும் தெரியல. கோபா தேவைப்படும். நம்ம சாப்டர் 2 பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், அது நீடியே பேமரான். இதில் கூட நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குண்ணே கேமில். ஹேமருக்கு எச் போடாமல் பி போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என்ன புகை வந்துக்குது மேலேருந்து. ஒரு வேளை கிராணி கீழே யாச்சும் சமைச்சிட்டு இருக்கோம். சமைச்சிட்டு இருக்கோம். ஆமாம், நான் வீட்டில் நான் கிச்சனையே பார்க்கலையா, அப்போ எப்படி மேலேருந்து புகை வருது? ஒரு வேளை ஏதாச்சும் மேலே கீழே செட் பண்ணி வச்சுருப்பாங்களோ. ஆனால் செட் பண்ணி வச்சா கூட அந்த சாப்டர் 2 மாதிரி கிராணி மேலே போகும் தானே. இன்னும் கூட கிராணி கூட கை கழுவிட்டு இருக்குமே, அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்குமே. அந்த மாதிரி இங்கே எதுவுமே பண்ண மாட்டேங்குது. என்னடா இது எச்சில் போயிட்டுருக்கேன்? ஓய், நல்லா இருக்கே இது. இப்படி ஆடிட்டே இருக்கலாம். எனக்கு ஏன் தெரியுமா நான் அங்கேயே நின்றுட்டுருக்கேன். எனக்கு கிராண்ட் போய் யாரோ வர சத்தம் கேட்குது. நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறதா வராங்கன்னு நினைக்கிறேன். ஏய், யாராச்சும் இருக்காதீங்களா, நான் குதிக்க போகிறேன்டா, எனக்கு வர பயமாக இருக்குடா. இப்போ பாருங்க, சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, கிராணி போகுது. இன்னும் யாரும் நம்ம கூப்பிடுறாங்க. ஒருவேளை என்னோட பேபியாக இருக்குமோ? பேபி இல்லை, நான் தாண்டி. என்னச்சுக்கே கிராணி? என்ன கிராணி, காது கேட்கலையா? ஆமாம், இந்த கிராண்ட்பா எனக்கு சத்தம் கேட்டுச்சு. கிராணிக்கு தான் கேட்டிருக்கோம், இல்லை நானும் கேட்டிருக்கேண்ணா. இந்த கேமில் வந்து கிராணிக்கு அவ்வளோ கண்ணு தெரியாது. நீங்கள் வந்து கிராணியை பார்த்துட்டு எங்கேயாச்சும் ஒழிஞ்சுனா கூட Day 1 Day இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 மாதிரி அடிக்காது வந்து. பார்த்தீங்களா, கிராணி கூப்பிட்டோடனே கிராண்ட்பா பட்டுன்னு வந்துட்டான். கிராண்ட்பா பார்த்துட்டியாடா? எப்படி நான் பார்த்தேன்? அவன் திரும்பவே இல்லை. ஆனால் நான் பார்த்துட்டான். நமக்கு மியூசிக் வேறு வந்துட்டே இருக்கு. கிராண்ட்பா என்ன பார்த்துட்டியா? அட பொறிக்க பேல மேலே உழைஞ்சிருக்கியா? என்னால காது இதுன்னு வர முடியல. இல்லைன்னா எல்லாமே யார பார்த்து பேசிட்டு இருக்க? கொஞ்சம் திரும்பி பாடுற. உனக்கு முட்டி வந்த வர கிழமை, நீ கம்பெனி போயிடு. உன்னால என்ன மாதிரி கூட ஏற முடியாது, புரியுதா? கிழவா ஓடிடுறா. கிழவா முஞ்ச வந்து புடுற முட்டி வந்த கிழவா. வாடா வாடா வாடா. என்னடா இவன் கண் தெரியாதவனா இருக்கான்? அடப்பா விடே. நீங்கள் பார்த்தீங்களா அந்த கேமில் கிராண்ட்பா சேஸ் பண்ணுறதுலாம் வந்தேன், அது கூட கணக்கு தெரில உனக்கு. நாங்கள் சாத்திடலாம். ட்ராப்பில் கீப்பில் உண்டுலாம் நான் காப்பாற்ற முடியாது யாருமே. கிராணி ட்ராப்பில் கீப்பில் வந்து இந்த லிவர் இருக்குது, நம்மளுக்கு தேவைப்படும்னா நம்ம போய் பின்னாடி போய் மாற்றிட்டு வந்துடலாம். முதல்ல இதை மாற்றினா அங்கே ஒரு கதவு திறக்கும், அங்கே ஏதாச்சும் முக்கியமான பொருள் வச்சுருப்பாங்க. நாங்கள் கிராணி இருக்க சத்தம் கேட்குது. சரி படி, யாருமே இல்லை, வாங்க இது உள்ளே போய் உட்காந்துப்போம். அப்போ தான் வெளியே இங்கே கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம வெளியே போய் ஜாலியாக எஸ்கேப் பண்ணலாம். அங்கே வச்சு நல்லா பொருளாக கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கட்டிங் பிளேடு, டைமண்டு அந்த மாதிரி. கிராணி என்ன பார்த்துட்டியா? பார்க்காத மாதிரியே இருக்குத. எங்கே இந்த நோப்பஸா? அவனை கூப்பிட்டு சொன்ன பண்ணுங்க. அவனை ஒயிட் சாப்பீஸ் மாதிரி இருப்பான். அவனை ஏதாச்சும் கொள்ளுக்கா அப்படியே பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விட்டுலாம் கட் பண்ணி. எங்கே இந்த கிராண்ட்பா காணுமே? கிராண்ட்பா எங்கடா இருக்கு? பத்தி என்ன பேசுற? நான் ஒன்றும் அவன் சாப்பீஸ் மண்டலடி. வச்சு செய்கிறேன். அதெல்லாம் என்கிட்ட வச்சு செய்ய முடியாது. முடிஞ்சா வச்சு சாமி. அதுக்கு முன்னாடி இந்த லிவரை போய் மாற்றிட்டு வந்துருந்தேன். அங்கே ஏதாச்சும் நல்லா பொருளாக கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. அங்கே ஏதாச்சும் நல்லா பொருளாக சொல்லிடுறான். இந்த செல்டினா வர ரொம்ப நம்ம தொலை பண்ணிகிட்டே இருக்கு. இந்த செல்டினா மட்டும் ஏதாச்சும் அடிக்கிறது இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த செல்டினா கூட போட்டு தெரிஞ்சுக்கணும். செல்டினா இன்னொரு வந்தாச்சுக்கோங்க, ஷார்ட் கன் எடுத்து உன்னை போட்டுருவேன். ஆனால் அது பேயாச்சு, அது எப்படி போட முடியும்? அதை போட்டுருவேன். செல்டினா எப்படியாச்சும் நம்ம கஷ்டப்பட்டாச்சும் அழிக்கணும், ஆனால் அழிக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். ஏன்னா ஏன் தெரியுமா, கிராணி 3 போடாமல் கிராணி 4 போட்டேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து 3K இல்லை 3 lakhs போனால் தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிராணி 3 போட போகிறேன்.
சரி வாங்க இப்போ என்ன கொஞ்சம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க guys. சரி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கிறது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் அப்புறம் நம்ம பெல் ஐக்கான ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். சரி மேலே ஏறி பார்ப்போம். எனக்கு எதுக்கு தெரியுமா சும்மா மேலே ஏறிட்டுருக்கேன், சும்மா கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து எதுக்கு தெரியுமா ஏறினா கிராணி வந்து திடீர்னு வந்து அடிச்சிருச்சு. அதனால தான் இந்த கேமில் ஒன்றும் அடிக்கல, நிறைய வாட்டி எங்களை அடிச்சிருக்கு நாங்களே. அதனால தான் இது மேலே ஏறிடுறேன். புரியுதா கைஸ்? நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க. நான் நெக்ஸ்ட் வாட்டிலேருந்து நான் அடிக்கடி ஏற மாட்டேன். ஓகே இப்போது இங்கே கீழே இருக்கிற பார்த்து டக்குன்னு குடிச்சிடுறேன். இருங்க இங்கே ஆக்சுவலி இருக்கிற மாதிரி தெரியலையே. இருங்க எதுக்கோ செக் பண்ணிகிட்டே போவோம், இல்லைன்னா மொட்டை மாண்டா வழுக்க மாண்டா இல்லை தெரிஞ்சு கொஞ்சம் ஒட்டுன்னா குடிச்சிருப்பேன். எதுவும் பார்த்துட்டே போகுது. கிராணி என்ன கரெக்டாக இல்லையா? கிராணிக்கு என்ன கண்ணு தெரியல. இவ்வளோ என்னடா அது கிராணி கரண்டு டான்ஸ் ஆனே போகுது. ஏன் பார்த்தீங்களா? எனக்கு பிடிக்கும்போது மேலே ஒழிஞ்சிட்டு இருக்கா. எனக்கு இடுப்பு வலினாலும் நான் உன்னை சும்மா விட்டேன். ஆஹா ஏன் கிராணியவ நீ கலாயிர இருடி, நீ கீழே வா, அச்சி குழம்பு வச்சிடறேன் உனக்கு. இந்த பக்கம் பார்த்தா நோபசா குழம்பு வைக்கிறேன்றான், இந்த பக்கம் பார்த்தா கிராணி குழம்பு வைக்கிறேன்றான், அந்த பக்கம் பார்த்தா கிராண்ட்பா குழம்பு வைக்கிறேன்றான். இவங்க 3 பேருக்கும் குழம்பு வைக்க தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஒரு வேளை செல்டினா வந்து குழம்பு வச்சு விடுமோ. ஆனால் செல்டினா நான் வீட்டில் இருக்கிறது செல்டினாவுக்கே தெரியாது, கிராணிக்கும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? கிராண்ட்பா என்னடா அவன் பார்த்துன்னு இருக்கான், கடுப்பாது வச்சு விட்டு கச்சிடலாமா தோணும். மட்டை மண்டையில் சும்மா பார்த்துன்னு இருக்கான். ஓஹோ பொறுக்கி போயிடு. வாயிடு வெட்டில் பார்க்கறதுக்கு போகணும். வா கிராணி கிட்ட இருந்து வாங்க. என்னடா வரியா? வா. ஆமாம் குட்டி இவனுக்கு ரேஸ் வச்சா ஆமை குட்டியே ஜெயிச்சிடும் முதல்ல. பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக வரானு. ஆமை குட்டியே பார்த்து கலாய்க்கும் போல இருக்கே. சரி அதை விடுங்க, என்னை கீழே எடுத்துகிட்டு போயிட்டு என்னது அட பாவி என்னடா என்ன பசா முட்டை என்ன அல்வா ஆக்கிட்டு போல இருக்கே. அடப்பாவி நோப்பசா இருடி என்னை வச்சுக்கிறேன், என்னைக்கிட்டேவா என்ன வேலையை காமிக்கிறீங்க. நோப்பசா போயிட்டானா? நோப்பசா நீ இங்கே இல்லை, அதான் நல்லது. இல்லைன்னா நான் வந்து மூஞ்சிலே தூக்கி வச்சிருவேன். அப்புறமா நீ ஒயிட் சாப்பீஸ் மாதிரி எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணி வேண்டியதுதான். யாரு நான் ஒயிட் சாப்பிஸ்ன்னு சொல்கிறேன்? மாவனை நகத்தை பற்றியல மாவனை கொன்றுவோம் உன்ன. அவனை கொன்றுவியா? யாருடா நீ? நகத்தை பேர் நகை மாதிரி வச்சுட்டு லூசு மாதிரி நின்று இருக்க. நீ ஏற்கனவே ஒயிட் சாப்பீஸ் மாதிரி தான் இருக்கேன். அவன் கையை அழிச்சு போட்ட கூட சவுசெல்லாம் வெள்ளையே பார்க்குறீங்களா? ஆனால் நல்லா பண்ண முடியாது. சரி விடுங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அவன் ஒயிட் சாப்பீஸ் தான், ஸ்கூலுக்கெல்லாம் தேவைப்படும் அந்த ஒயிட் சாப்பீஸ். ஓகே இப்போ நம்ம இப்போ பார்ப்போம். அங்கே தான் நான் கேட்டு தந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயோ தான் பாவி கிராணியோடய தலையை வெட்டி போட்டிருக்கு. ஆனால் என்ன வாய்ப்பு இல்லை ராஜா. ஆமாம் இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. அங்கே நம்ம ஹேமர் வேணும் நம்மளுக்கு. இது இங்கே மேலே ஹேமர் இருக்கான்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்களா கட்டிங் தள்ளுற எவ்வளோ ரத்தமாக இருக்குன்னு. இது யாரோட மூக்கு வாயை கட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிராணி சாதா கிழவி இல்லை, ரொம்ப கொடூரமான கிழவி. நோபசா கிராணி யாராச்சும் வந்துடாதீங்களா. கிராண்ட் போகிற வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் உள்ளே வரல. நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம துரத்துட்டு வந்தோம். ஏதாச்சும் நல்ல பொருளாக இருந்தால் நிறையா நல்லா தான் இருக்கும். நல்ல பொருளாக இருந்துரு போட்டு தைக்கிற நம்மளுக்கு ஹேமர் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம மொட்டை மாடியில் வந்து தபாலை வாசிக்கலாம். அப்படிலாம் நான் வாசிக்க முடியாது, ஏன்னா நம்ம போய் நம்ம தேவைப்படும் நிறைய கட்டையெல்லாம் உடைக்கிறதுக்கு. இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம ரியல் லைஃபாக இருந்துச்சுன்னா இதில் வந்து நம்ம பூண்டே போயிடலாம். எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரில. இதை ஓப்பன் பண்ண சரி பார்ப்போம். நம்ம எடுத்துகிட்டு வந்த கார் தான் கழிச்சு பார்த்தீங்களா எப்படி கிராணி பெயிண்ட் எல்லாம் உருவி காரெல்லாம் உடச்சி வச்சிருக்குன்னு. கிராணி என் கையில் மட்டும் மாற்றணுமே. எங்கள் ஏரியாவில் வந்து பாரு எங்கள் கேங்கெல்லாம் வந்து ஒன்று வச்சு செஞ்சுருவாங்க. ஆமாம் அப்போ அந்த கட்டிங் பில்டு கிடச்சிச்சு. சரி இந்த பக்கம் ஏதாச்சும் ட்ராயரில் ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஒன்றும் நடந்துலாம் போக தேவையில்ல, திரும்ப சுற்றிட்டு நம்ம கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கோம், அங்கேயே குடிச்சிடலாம். சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு. ஆனால் எதுவுமே இல்லை. அடப்பாவீங்களா இப்போ என்னடா பண்ணுவேன்? இது எதுவும் எடுக்க முடியாது. ஆமாம் இதில் தான் நம்மளை வச்சு மூடுவாங்களே தவப்பெட்டி. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, நான் அது உள்ளலாம் போக மாட்டேன். இருங்க இது குச்சி பார்ப்போம். இங்கே சேஃபாக குச்சா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு ராணி சாப்டர் 4 ஏன் தான் சேஃபாகவே குதிக்கணும்னு நினைக்கிறது தெரியலையே. ஏன்னா நான் எவ்வளோ குடிச்சாலும் சேஃபாக குதிக்கவே மாட்டேன்.
இங்கே ஒரு லிவர் இருக்கும், திறந்தா தான் அந்த பக்கம் போக முடியும். நம்ம கிராண்ட் போகிறவங்களுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி வந்தேன். நம்ம ஷார்ட்கட்லேயே போயிடலாம். நீங்களும் இந்த கிராணி 4 கேம் ப்ளே பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஷார்ட்கட்லேயே வந்துடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லிவரை தூக்கி விட்டு டக்குன்னு அந்த பக்கம் போயிடணும். இல்லைன்னா அது வந்து அதை மூடிக்கும். அதை அப்படியே நிற்க வைக்கணும்னா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அது மாதிரி வீடு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்மளுக்கு இதுவே போதும். நம்ம எல்லாம் பாதி பொருள் எல்லாம் கடைசிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஏணி இருக்கும்ல வெளியே, அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அங்கே டைமண்ட் இருந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், டைமண்ட் தான் இருந்துச்சு. அந்த டைமண்டை எடுத்துகிட்டு நம்ம கீழே குடிச்சிருந்தோம். அங்கே ஒரு வழி போவோம். நான் அப்புறம் போகும்போது காமிக்கிறேன். பார்த்தீங்களா நான் ஓட சத்தத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்கண்ணே? ஒரு சத்தம் கிடையாது, நம்ம லிவரை தூக்கணும்ல அந்த சத்தம் தான். இல்லை பொறுக்கி பயிலே என்னடா பண்ணுறங்க? என்னடா பண்ணுறேன்? கிளம்பி இன்னும் கண் தரலையா? நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நான் அவங்ககிட்ட மூஞ்சி நல்லா காமிச்சிட்டு ஓட்டேன் பாரு. பாய் பாய். நீ அங்கேயே பார்த்துக்கிறேன். நான் வெளியே போயிட்டு ஜாலியாக எஸ்கேப் பண்ணிடுறேன். நம்ம தேவையில்லாமல் சுற்றிட்டு போகிறோம். ஏனிக்கு நம்ம ஏன் இங்கேயே இருக்கோம்? தேவையில்லாமல் சுற்றிட்டு போகிறோம். இந்த கேமு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம சென்சிட்டிவ் எவ்வளோ ஏற்றுனா கூட இந்த ஸ்பீடாகவே ஓட மாட்டுறாங்க. இவன் ஸ்பீட் ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ஸ்பீட் ஆக்கிடலாம். ஆனால் கிராணி 2லலாம் நம்ம பெட்டு கடையில் ஏந்து உட்காருவோமே, அப்போ குள்ளமாடுவானே, அப்படியே ஸ்பீட் ஆகிடுமே. அப்போ நம்ம கால் வெளில சரியாயிடுமே. அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம லூப் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி தமிழ்லாம் நான் இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவேன்? அப்படியே இதில் உள்ள பூண்டு போயிடுவேன். நம்ம என்ன ரியல் லைஃப்லேயே இருக்கோம், நம்ம கேம் பிள்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ண முடியாது. சரி வாங்க முடிப்போம். அடப்பா, அது இங்கேருந்து குச்சி உனக்கு கால் ஓடாடா டேய், அது உன் கையளவு கூட இருக்காதுடா. சரி விடுங்க. இங்கே பேஸ்மெண்ட் கீ இருக்கும், இல்லை விண்டப் கீ எனக்கு தான். நம்ம வந்து ஷார்ட் கன் எடுக்கிறதுக்கு தான். ஷார்ட் கனில் நான் எப்பயே பார்த்துனேன், அது விண்டப் கீ தான். என்னடா அது இங்கே எங்கேயும் இல்லை. டோருக்கு நான் சொன்னேன் டைமண்ட் இங்கே தான் இருக்குன்னு. டைமண்ட் இருக்குன்னா வந்து நம்ம பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ணுறோம்ல, அங்கே வந்து ஒரு மாதிரி டைமண்ட் வைக்கிற இடம் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே தான் வச்சுட்டு இருப்பாங்க. சரி வாங்க, எல்லாத்தையும் கீழே போட்டு நம்மளும் டைமண்டோட சேர்த்து கீழே போட்டு குச்சிடலாம். சரி வாங்க கீழே போவோம். கிராணி இல்லை நோப்பு சார், ஆனால் யாச்சும் வர மாட்டேன் சரிதான். ஆனால் கிராண்ட் வர மாட்டான். ஏன்னா அவளுக்கு வந்து இந்த நோப்பு சார் விட வர மாட்டான். சரி இப்போ என்ன பண்ணுறது? சரி ஒரு கொஞ்ச நேரம் இங்கே ஏச்சிருப்போம். சில நேரத்தில் இந்த மூளை கீழே போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஏற முடியுதா? ஏற்கனவே ஏடிக்கிலே ஏற முடியுது. இல்லை ஏற முடிஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏற முடியல, என்ன பண்ணுறது தெரியலையே. சரி விடுங்க, இது உள்ளேயாச்சும் வச்சுருக்கா தண்ணி அது. ஆனால் அதுக்கு தண்ணி அது வேஸ்ட் வச்சு அந்த ராணியோட எல்லாம் கெட்டது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கீழே குதிப்போம். போன வாட்டி குதிக்கும் போது தான் சுனாமி வண்டி வந்து அடிச்சிட்டான். இந்த வாட்டி குதிக்கும் போது அடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த ஸ்கூட்டர் எடுத்து திறக்கும் போது தான். அப்போலாம் நான் டேட்ரிக்கே வந்தேன். இந்த மாதிரி சுனாமி வண்டி எங்கள் ராணி யாரும் இருக்கக்கூடாதா? வேடிவாங்க எல்லாரும். காய்ஸ் நான் குடிக்க போகிறேன். குடிச்சிக்கலாமா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஐயோ ஊண்டா உண்டனே. ஐயோ கிராணி வரும்போது கேச்சு. ஐயோ கிராணி, ஐயோமா கிராணி விட்டுருக்கானே. ஐயோ விட்டா மழுக்க மழுக்கிட்ட ஊண்டுட்டு இருப்பேன். ஜஸ்ட்டு வாங்க இங்கே அப்படிங்க எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம் எல்லாத்தையும். ராணி வந்து முட்டிக்கோட்டை கேள்வி. அது வந்து ஒரு 4 இல்லை 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வருவோம். நம்ம எல்லாம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். பொறுக்கி பயில யாரை பார்த்து கால் வலின்னு சொல்கிறேன்? அத்துலக்கிலே பெரிய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்டா டே. என்னை பற்றி என்னடா நினச்ச நீ? அது அத்லெட்டிக்லேயே பெரிய ஃபஸ்ட்டு பிளேஸோ? ரன்னிங் ரேஸ் சொல்கிறியா? ஓ நீ அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸா? யாருக்கிட்ட நீயே முட்டி வந்து நொண்டி நடந்துக்கிட்டு இருக்க? நீ அவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸா? இவங்க வீட்டிலலாம் கறி குழம்புலாம் நம்ம என்ன செய்வோம்? சிக்கனு அதெல்லாம் நம்ம செய்வோம். அவிச்சுலாம் முட்டை அது இதுன்னு. இவங்க வீட்டில் வெளியே போயிட்டு ஒரு மனுஷனை குடிச்சிட்டு வந்து அதெல்லாம் அன்றைக்கி வீட்டில் அவங்க அவிச்சு என்ன பார்த்தீங்களா கதையை? சரி விடுங்க, கிராணி வராமல் இருந்தால் சரிதான். கிராண்ட்பா ஒழுங்காக வந்துடாருடா. ஓகே கிராண்ட்பா அங்கே தான் இருக்கா. நம்ம டக்குனு இப்படி போயிடுவோம். கிராணி குறுக்கில் வந்துடாருடா. தயவுசெய்து சொல்கிறேன். இன்னும் ஓடிக்கு நமக்கு தேவைப்படும். நான் அந்த காஸ்மெட்டிக் எல்லாம் எடுக்கிறதுக்கு. சரி வாங்க, இது ஸ்க்ரூ டிரைவரு இதுவும் தேவைப்படும் தான். இருங்க, கிராணி போது பாருங்க. கிராணி என்ன கண் தெரியலையா? இந்த பொரிய பையன போனா ஒரு நம்மளுக்கு தான் கண்ணு தெரியலையோ. ஓகே, நாளைக்கு போயிட்டு நம்ம கண்டக்டரை போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே ஒரு கண்ணாடியே வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்களா கிராணி என்ன சொல்லுதுன்னு? அது கண்ணாடி வேணுமா? இந்த கண்ணுக்கு கண்ணாடியே கொடுக்க மாட்டான். கண்ணு தெரியாதுன்னு ஹாஸ்பிட்டல் எடுத்து துரத்தி விட்டுருவான். என்ன பொக்கப்பாலுக்கு கண்ணாடி வேணுமா? ஐயோ பொக்கப்பாலு கேட்டுச்சு போல இருக்கே. கிராணி ஓடி சூ. என்ன பொறிக்க பையன், நான் சொன்ன மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்டு போதாம்மா. இன்னைக்கு விளக்கமான பிரிய போகுது கிராண்ட்பா.
தண்ணியை ரெடி பண்ணுங்க. ஆஹா சரி ராணி. ஐயோ நான் சொன்னது கிராண்டிக்கும் கிராண்ட் பாக்கும் கேட்டுச்சு போல இருக்கே. ஐயோ நீ வீட்டில் இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்மள விளக்கமாறு பிய்ய வச்சு தண்ணியில் போட்டு முக்கி முக்கி கறிக்குழம்பு வச்சு அடின்னு வச்சு தின்னுடுவாங்க. அதனால் இந்த பொக்கப்பள்ளி வாழையும் இந்த வழுக்கு மண்டை வாயிலையும் 2 குத்து விட்டுட்டு நீ வீட்டிலேருந்து எஸ்கேப் பண்ணு தம்பி. சப்பாடி டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போய் ஸ்கூட்டர் போய் திறந்துடலாம் கீழே போய். அதுக்கு முன்னாடி அங்கே திறந்தனா தெரில. சரிங்க பார்ப்போம், இதுங்க சத்தம் போட்டு கூப்பிடுவோம் எல்லாரையும், அப்புறம் எல்லோரும் வருவாங்க. சரி இப்போ நம்ம சத்தம் போட்டோம். இப்போது கிராணி நோபசா வருவாங்க. இந்த நோபசாவுக்கும் கிராணி மாதிரியே நல்லா காது கேட்கும். ஆனால் எனக்கு கிழவங்களுக்கு தான் வழக்கம் போல் கண்ணு கிடையாது காதும் கேட்காது. இப்போ கூட நான் சேஸ் பண்ணிட்டு வந்தேனே, அப்போ கூட எனக்கு எதுவுமே தெரில. எனக்கு கண்ணு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது தெரியல கைஸ் கன்ஃபார்மாக. நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னடா இது ஸ்கூலில் எடுக்க முடியல, ஒரு நாள் இப்போ நான் மேஜிக் பண்ணேன் அதனால எடுக்க முடியலையோ. உடப்பாவீங்களா இருந்தாடா இது கிராண்டியும் நோபஸும் ஒரே மாதிரி வந்துட்டாங்க. ஆமாம்ல கிராண்டியும் நோபஸா பிடிக்காது. எப்படி வந்தா நோபஸா வீட்டில் எப்படி இவங்க 2 பேர் இருக்காங்க? அந்த டவுட் நம்ம 2 பேருக்கும் தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டை போட்டுருங்க. இதையும் எனக்கு எனக்கு இந்த கேமை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் அந்த கேம் ஆடுறது இந்த வீடை பற்றி தான் எனக்கு ரொம்ப தெரியும். ஆனால் இந்த கேரக்டர்ஸோட மிஸ்ட்ரி ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க கைஸ். ஆமாம் இங்கே ஏதாச்சும் பார்த்தோமா, இங்கே நம்ம டைமண்ட் போட்டு வச்சுருந்தோம். இதை போய் பேஸ்மெண்ட்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே யாராச்சும் வராமல் இருந்தால் சரிதான். இப்போயே எனக்கு பல்லெல்லாம் நடங்குது, அதனால தான். ஏன்னா திடீர்னு கிராணி வந்து அடிச்சிடும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி. இதெல்லாம் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். திடீர்னு அடிக்கும், மறந்து குதிக்கும் போது அடிக்கும். ஆனால் எங்கள் பாட்டிங்களா தொட்டிலாம் இருக்குது. ஆனால் என்ன டெடி வச்சு டெடி மட்டும் இருந்துச்சுன்னா யாரை பேர் செல்டினா நம்ம அழிச்சிடலாம் டக்கு டக்குன்னு. ஆனால் செல்டினா இருக்கிறது கிராணிக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் செல்டினா எதுக்கு என் வீட்டில் இருக்குன்னே தெரில. ஆமாம் கிராணி அங்கே போகுது. சரி வாங்க நம்ம இப்படி போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீழே ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம், நம்ம போக வசதியாக இருக்கும். கீழே கிராண்ட் பா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. கிராண்ட் பா இருக்காதா? இல்லை இந்த டைமண்ட் தூக்கி மட்டும் வந்து அடிச்சிடுவேன். சப்பாடி யாருமே இல்லை. இதை ஃபிக்ஸ் பண்ண உடனே லிஃப்ட் மாதிரி ஒரு கதவு இருக்குல்ல, அது அப்படியே ஸ்லைடாக திறக்கும். இதை திறந்து வச்சு பாருங்கள். இங்கே 2 ரூம் இருக்கும். இங்கே 2 ரூமு. ஒரு ரூமில் தான் காஸ்மெட்டிக் ரன் இருக்கும். இந்த ரூம் தானே? இந்த ரூம் இல்லை, அந்த ரூம் லாக்கில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு திறப்போம்ல, நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரூம்லேருந்து ஓல்டிக்கின்னு ஒன்று இருப்போமே, அதை எடுத்து இந்த சைடில் இருக்கிற டோரை வந்து லாக்கில் இருக்கும். அது போய் நம்ம திறக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா அந்த ஓல்டிக்கு தேவைப்படும். அது நான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தானே அன்றைக்கி கூட ஒழிஞ்சிட்டு போமே, அந்த இடத்துல நான் போட்டு வந்துட்டேன். யாரும் வராமல் இருந்தால் சரிதான். கிராண்ட்பா சாக்லேட் கொடுத்துறாருல, யாருமே இல்லையா? சப்பாடி சில நேரத்தில் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நம்ம இந்த மாதிரி பண்ணிடுவாங்க, அடிச்சிடுவாங்க பயங்கரமாக போட்டு. ஆனால் அவங்களும் கிடையாதுங்க. அவங்களுக்கு ஏன்னா ஸ்டாமினா இருக்கும். அவன் ஒரு அடி தான் அடிப்பான், அது எப்படி நம்மளுக்கு ரத்தம் வரும்னா அந்த கேமில் எனக்கு ரொம்ப புரியாத ஒரு மிஸ்ட்ரி தெரில. ஒரு வேளை இவங்க எல்லாரும் இப்போ பிளாக் மேஜிக்கை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்களோ. பிளாக் மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க சாவே கிடையாது இவங்களுக்கு. இந்த நோஃபஸாக இந்த பிளாக் மேஜிக்கே பண்ணால் இந்த நோபஸால் தான் இவங்க ரொம்ப வருஷமாக உயிரோடு இருக்காங்க. இவங்க எப்போத்துலேருந்து ரொம்ப வயசானவங்க இவங்க. அதனால தான் அவங்க காதில் வாய் இவங்களுக்கும் கேட்க மாட்டேங்குது. ஆமாம் கிராணி பேயின்றாங்க, ஆனால் கிராணி ஷூ போட்டிருக்கு, கிழவனோட ஷூ போட்டிருக்கான். ஆனால் இந்த நோபஸா பார்த்தீங்களா அப்படியே வேம்பேர் மாதிரி இருக்கான். ஆனால் உண்மையிலே அவன் வேம்பேர் தான், சும்மா சொல்கிறேன். ஆனால் எவ்வளோ பெரிய நகை வச்சுருக்கான் பார்த்தீங்களா? நகத்தை வச்சு ஒரு வீட்டுக்கு கம்பியே கட்டிடலாம் போல இருக்கு, அந்த பெரிய நகம். அந்த நகத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஒரு கம்பியே கட்டிடலாம். ஒரு வீட்டில் அது ஒரு 5 மாதம் தான் ஆகும், அது ஒரு கம்பியே கட்டிடலாம் போல இருக்குது. இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே. ஒரு வேளை இவங்க ஆட்டையை போட்டாங்களா இதில் கட்டினாங்களா தெரியலையே. இந்த வீட்டுக்கும் ஹியூமன்ஸுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கிராண்ட் பாட்டில் தான் போனால் இதுக்காம தான் உதவ போனால் போகிறாங்க. கிராண்ட்பா பார்க்கலான்னு நினைக்கிறேன். திடீர்னு திரும்பி பார்ப்பான். அவன் முதல்ல ஒரு கண்ணு இருக்கா இல்லை மேலே ஒரு கண்ணு இருக்கான்னு தெரில, திடீர்னு திரும்பி பார்ப்பான் பாருங்களேன். இருங்க எங்கே என்ன பொறிக்க பயங்கரம் நம்ம போயிட்டு தேடிட்டு இருக்கான். இருங்க இதை பார்த்துறேன் பார்த்தீங்களா, அவன் முதுகுல ஒரு கண்ணு இருக்கா பின்னாடி ஒரு கண்ணு இருக்கானே தெரில. என்ன பின்னால இருந்து நீ பார்த்து நினைக்கிற இது இந்த கால்ஃப் ஸ்டிக்கை வச்சு உன்னை அடிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா கிராண்ட் பாட்டி எவ்வளோ குசும்புன்னு கையில் இருக்கிற அந்த கால்ஃப் ஸ்டிக் வச்சு நம்ம மண்டையை பழப்பானா. இவ்வளோ நேரம் அதை உருளைக்காட்டுக்கான நினச்சிட்டு இருக்கேன், எப்படி அதை கால்ஃப் ஸ்டிக் இருக்கா மாட்டினா. ஆனால் இந்த கிராணியோட உருளைக்காட்டில் மட்டும் ரத்தமாக இருக்கும், இந்த கிழவோட உருளைக்காட்டில் லைட்டாக இருக்கும்.
அதில் என்ன இருக்க போகிறோம்னா அது கேட்பீங்க. ஆனால் அது எப்படி இருக்குன்னே தெரில எனக்கு. ஆனால் இவங்க லைட்டாக தான் அடிப்பாங்க, நம்மளுக்கு எப்படி அவ்வளோ ரத்தம் வரும்? நம்ம இப்போ மேலேருந்து இப்போ நம்ம மொட்டை மேலேருந்து வீழ்ந்தால் கூட நம்மளுக்கு கை கால் தான் உடையும். அது சின்ன மொட்டை மேலே சொல்கிறேன், அவ்வளோவா ரத்தம் வராது. அவங்க கிளவிங்க அவங்க அடிக்கிறதுல எப்படி நம்மளுக்கு ரத்தம் வரலாம் எனக்கு தெரியல. கிராணி உள்ள கதை தெரிஞ்சு இங்கே தான் எனக்கு போல இருக்கு. கிராணி ஓடிடல விடுங்க. பார்த்தீங்களா கிராணி உள்ள கதை தெரியுது. ஆமாம், இந்த கிராணி வச்சு மேஜிக் போடுறதா என்ன ரொம்ப பிளாக் மேஜிக்காக இருக்குமோ? அப்படியே என்ன சவுட் உள்ளலாம் கை விடுறது. இந்த டோர் தான் கைஸ் நான் சொன்னேன். அந்த கிராணி ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் காஸ்மெட்டிக் கன்னு. இருங்க, இங்கே ஏதாவது லெட்டர் இருக்குது. They traveled me there for a long time. I could not do anything toward that. Was brutal. The divorce. What will happen? Need to take my revenge. இதான் இதில் இருக்குது. இதில் வந்து அந்த செல்ட்ரினை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. நான் தமிழில் சொல்கிறேன். செல்ட்ரினை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அது வந்து அந்த செல்ட்ரினை எதுவுமே பண்ணாமல் இருக்குது. இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ப்ரூடல்னால் வந்து மனசாட்சியே இல்லாமல் அடிக்கிறது. இப்போ வந்து ஒருத்தர் இறக்க போகாமே வந்து அடிக்கிறது தான் ப்ரூடல். சரி, இப்போ நோபஸா போட்டலியாச்சு. வாங்க இப்போ நம்ம கிராணியை போட்டுடலாம். கிராணி இந்த வாங்க. என்ன கிராணி, என்ன நல்லா இருக்கா? குழு இருக்கா? எப்படி சூப்பராக இருக்கா கன்? எப்படி இந்த கன்னு கிட்டலாம் நீ வரவே கூடாது. அது எந்த ரூம்னா வந்து அது வந்து நோஃபஸா ரூமு. இந்த படுத்துக்கிறதுக்கான சுண்ணாம்பு பண்ணி அவன் ரூம்ல இருக்காது. அவன் ரூம் தான் அது. அங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சுல, அங்கே நம்ம வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் போய் எடுத்துகிட்டு வந்து பார்ப்பாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் திறக்கிறது இருந்துச்சு, அதான் நான் அப்படி சொல்கிறேன். சரி, கிராண்ட் போகாமல் இருந்தால் சரி. எனக்கு வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தூரமாக இருந்தே அடிங்க. இங்கேருந்து நீங்கள் படிக்கட்டிலேருந்து மொழங்கிருந்து அடிச்சா கூட உங்களுக்கு அடிப்படும். அப்படி பார்த்துச்சுன்னா எப்படி என்னை உண்டிக்குள்ளே வச்சு உங்களை கிராணி அடிக்குமே. கிராணி சாப்டர் 3 தான் 3ல் அடிக்குமே உங்களை. அந்த மாதிரி அரைச்சா கூட நீங்கள் மயங்கி தான் விடுவீங்க. இதை அரைச்சா நீங்கள் டே 3 அந்த மாதிரி ஷார்ட் கிராண்ட் வச்சு ஷார்ட் வச்சு அடிப்பானே அவங்கள. நீங்கள் டே 3க்கே போயிடுவீங்க. இப்போ நான் இப்போ என்ன டே 2ல் இருக்கேன்னா இப்போ நான் டே 3க்கு போயிடுவேன். இதே மாதிரி தான் கைஸ், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இது கன்று வச்சா லாங்லேருந்தே அடிங்க. நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு தேவைப்படும். ஆனால் கிராண்ட் பேக்கு காது கேட்காது, ஆனால் கிராணி அச்சா மட்டும் கேட்கும். அதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது கேமில். எனக்கு மிஸ்ட்ரியாக இருக்குது. நான் கிராண்ட் பேங்க தான் போயிட்டேன். மொட்டை சர்ப்ரைஸ் கொடுத்துறாங்களா உங்க வாடா. சில நேரத்தில் கிராணி வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் வளர்ந்து பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் வந்து மேலேருந்து குதிக்கும், சில நேரத்தில் பாத்ரூம்லேருந்து குதிக்கும், சில நேரத்தில் அங்கே மேலே செகண்ட் ஃப்ளோரில் விண்டப் கீ எடுப்போமே அங்கேருந்து குதிக்கும். நிறைய பேருக்கு இந்த கிராணி சாப்டர் 4ல் வந்து ஷார்ட் கன் எங்கே இருக்குமே தெரியாது. அது வந்து நீங்கள் மேலே போனீங்க ஒரு ஷட்டர் மாதிரி இருக்கும், அதில் விண்டப் கீன்னு தேவைப்படும். அதை எடுத்துகிட்டு வந்து மாட்டினீங்கன்னா வந்து உள்ளே ஷார்ட் கன் இருக்கும். அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், நான் அதை அப்புறமா காமிக்கிறேன். சரி வாங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்ப்போம். இங்கே வந்து பேஸ்மெண்ட் கீ தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விண்டப் கீ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம டபுள் வேலையாக இருக்கும். நம்ம ஒன்று ஷூட் பண்ணிட்டு தான் அதை எடுக்க முடியுமே. சரி வாங்க, பேஸ்மெண்ட் கீ இருக்கணும். அதை போங்களா, விண்டப் கீ தான். விண்டப் கீ பார்த்தீங்களா? நீங்கள் டாயில் முறுக்குவீங்களே அதோட சாவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், இந்த ரொம்ப நேரம் ஆச்சு நான் சொல்லிட்டுக்கிறேன். நீ அப்புறம் நோஃபஸாவை என்ன பண்ணுறது? சரி விடுங்க, நம்ம இந்த ரேக்கில் வச்சு எடுக்கலான்னு பார்ப்போம். சில நேரத்தில் நீங்கள் ஹார்ட் மோடு இந்த மாதிரி நிறைய மோடில் இம்பாசிபிள் மோடெலாம் ஆனிங்கன்னா சில நேரத்தில் இங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஈஸி மோடில் இருக்காது. நெக்ஸ்ட்டு வேறு மோட் ட்ரை பண்ணால் சொல்லுங்கள். ஓகே, இங்கே நிறைய சரண்டி வளலாம் இருக்குது. இது எவ்வளோ பால் இருந்துச்சு வீடுனே தெரில. இந்த வீட்டில் யாராச்சும் இருந்துருப்பாங்க. கிராண்ட்பா வந்து போட்டு தள்ளிட்டு வீடு எடுத்துருப்பாங்க, வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த ஹியூமன்ஸுக்கும் அந்த கிராணிக்கும் ஒன்று தொடர்பு இருப்பது எனக்கு சுத்தமாக தெரியலையே. கிராணி இருக்கா? கொஞ்சம் பயமாகவும் அதை போட்டு பாருங்க. கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. கிராணி என்ன போயிட்டியா? இருக்கியா கிராணி? Where are you? Come and catch me, Granny. சில நேரத்தில் நம்ம ஃபோட்டோ பார்த்து கூட கிராணி நினச்சி பயந்து போய் கிராணி கிட்டே அடி வாங்கிடுவோம். அதனால் இப்போ யாராச்சும் வராங்கன்னு பார்ப்போம். இங்கே சட்டை போட வச்சுட்டு நம்ம அப்படி போயிடலாம். ஏன்னா கிராணியும் நோப்பு சவங்கிறது பார்ப்பாங்களே. ஆனால் கிழமை முட்டி வந்தவள கிழமையாச்சே, அவன்லாம் ஒரு ஆளா? அவன் கிராணி 3 தான் வந்து அவனுக்கு கண் எடுத்து நல்லா போடுவான். நீங்கள் கிராணி 3 வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் அதெல்லாம் போட போகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 30K மேலே போனால் தான் அந்த வீடியோ வரும். சரி வாங்க, இந்த வீடியோக்கு 30K லைக் போகுமான்னு பார்க்கலாம். சரி வாங்க, இவங்க இருக்கான். அங்கே காஸ்மெட்டிக் இருக்குது, நம்ம தேவைப்படும். டக்கு நாங்கள் போயிடலாம். சரி தேவைப்படாது, நம்ம மேலே போவோம். யாரும் எதிர்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நோப்பு சைக்கிள் தான் இருக்காங்க, ஒன்றும் கவலை கிடையாது. கிராண்ட் பையன் உள்ளனா வர மாட்டான். அவனா ஒரு முட்டி கொண்டு வர கிழமை, அவனா வரவே மாட்டான்.
அவன் காலும் கேட்காது எதுவுமே கேட்காது. அவன் இல்லை இருக்கிறதே வேஸ்ட்டு தான். அவன் தத்தி அவன் வேஸ்ட் அவனா. சரி வாங்க, இது இங்கே என்ன இருக்குன்னு பார்த்து வரலாம். இங்கே இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஷார்ட் வந்துருக்கு. முன்னாடி பாருங்க கிராணி அப்படியே ஒரு பொம்மையாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சர்ப்ரைஸ் பார்த்தீங்களா. இந்த கிராணி கரெக்டான பொம்மை ஒரு மாதிரி ஏறாமல் இருக்க மாதிரி காமிக்கிறதுல அது நடுவுலேயே நீங்கள் சுடணும். அது ஜாலியாக இருக்கும். இது வந்து அந்த கிராணி டூலெலாம் வச்சுருந்தாங்களே நம்ம சுடுவோமே, அந்த மாதிரி தான் அன்னிமேட் முறை தான் இது. சுட போகிற மாதிரி கிட்ட இருந்தோன்னா சொல்லலாம். அது வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு தான் சுட முடியும். அது சுட்ட உடனே உனக்கு தெரியணுன்னா ஒரு சவுண்டு வரும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க, நல்லா அன்னிமேட் புல்லட் வச்சாச்சு. அப்படியே என்ன நான் அன்னிமேட் முடிஞ்சு என்ன பண்ணுவேன், கிராணி வீடு ஃபுல்லாக ஆக்கிடுவேன் புல்லட்டை. ஐயோ நான் எடுக்க முடியல. என்னடா இது சுட்டவனை எடுக்கவே முடியல. ஒரு நாள் தள்ளி நின்று எடுக்கணுமோ, இந்த கிராணி ஃபோனில் இதெல்லாம் பிரச்சனை. கொஞ்சம் தள்ளி இருந்து எடுக்கணும். போட்டு தக்கிட்டு பேஸ்மெண்ட் கிடச்சாச்சு, ஹேண்டில் கிடச்சாச்சு. ஃபைனலி நம்ம இந்த எஸ்கேப் முடிச்சுட்டோங்க. இன்னும் முடிக்க போகிறதுன்னு தெரில, ஆனால் எல்லாம் போல கிடச்சிச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறது தான் வேலையே. நோஃபஸா வரியா, ஒரு சுண்ணாம்பு மணி தபாலை வாசிக்கிறேன். இந்த வீட்டை விட்டு போகிறது கன்ஃபார்ம்டா. இதுக்கு மேலே நான் ஒன்றும் அடியெலாம் வாங்க மாட்டேன். இவங்க அந்த கன் எடுத்துப்போம். நோஃபஸா வந்தானா மொட்டை மண்டை போடுறதுக்கு. போகிறோம். ஆனால் ஒரு நாள் நான் ஆடினேன் மேடம், சும்மா கிராணி என் ஃப்ரெண்டு கூட ஆடினேன். அப்போ வந்து கிராணி வந்து வரும்போது என்கிட்ட தெரியாமல் வந்து ஆடினேன், சும்மா பார்த்துருந்தேன். வரும்போது என்கிட்ட குத்தான் பாருங்க, ஒரு சுடுதான் சுட்டேன், டபுளாக வந்துச்சு. ஒரு கல்ல 2 மாங்கா மாதிரி. கிராண்ட்பா மட்டும் வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்லும் போது ஒன்றும் இல்லை, அப்போ கிராண்ட்பா வந்ததுனால அவனுக்கும் டபுளாக இருக்கும். சரி, அது வந்து நான் ஸ்கிரீன் ரெக்கார்டுக்கு எடுத்துருக்கலாம், மறந்துக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி லூப் இந்த கேமில் ஒன்று காமிக்கிறேன். சரி இருங்க, கிராணி போட்டோம். அப்போலாம் நம்ம வந்து ஒழுங்காக போக முடியும். கிராணி பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன், சவுண்டு வர கேட்குது உங்களே. ஆனால் அந்த கிராணிக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. ஏன் தெரியுமா சொல்கிறேன், இப்போ நம்ம பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லையே நினச்சி போய்டும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கூட போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி தான் மாயம் வந்து இன்னும் ஒழுங்காக சுட்டுருவேன். சப்பாடி நம்ம பக்க போய் வாழே சுட்டாச்சு. இவையெல்லாம் இவன் நோஃபஸா, இவன் என்னடா வித்தியாசமாக பார்த்துட்டு கிடக்கான். நோஃபஸா என்னடா நல்லா இருக்கியா. மட்டும் மண்டியை பாருங்க, தபாலா வாசிக்கலாம் போல இருக்கு. இதை மட்டும் நான் விஆரில் ஆடி இருந்தால் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்துட்டு தபாலா வச்சுருப்பேன். கிராணிங்கில் இருக்கிற 4 முடியை பிச்சு சுட்டி எரிஞ்சிருப்பேன். என்னடா கிராணிங்க என்ன 10 நாள் வச்சுக்கானா. சப்பாடி கிணறு இருக்குது. இங்கே கிராணி ஃபோன்லலாம் சில நேரத்தில் கம்ப்யூட்டரில் ஆடுறீங்கன்னா இந்த மாதிரி நடக்காது. ஃபோனில் ஆடுங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறையிறது வந்து ஒரு மாதிரி புகை மாதிரி வரும். இது இப்போ கூட நம்ம இந்த வீடியோவில் கூட போன வீடியோவில் கூட நான் ஒரு மாதிரி நான் ஆட போகிற வேலை பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கார் எஸ்கேப்லாம் பண்ணலான்னு சொல்லுங்கள், நம்ம அதை பண்ணிடலாம். அது நிறைய லூப்லாம் இருக்கும், அதெல்லாம் காமிக்கிறேன், லூப்லாம் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ஏன் தெரியுமா காமிக்கல, இப்போ நான் வீடியோ ஷார்ட்டாக முடிக்கலன்னு தான் இருக்கேன். ஏன் தெரியுமா, நம்ம எல்லாமே கிடச்சிச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு ஓவராக டைம் வேஸ்ட் பண்ணால் நம்ம வீடியோ தான் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். அதனால தான். சரி வாங்க, இப்போ நம்ம இதை போய் திறந்தே பார்க்கலாம். இங்கே இல்லை, ஹேண்டில் மேலே இருக்குல்ல, அதை மறந்தே போயிட்டேன். ஹேண்டில் எப்போவுமே சில நேரத்தில் இங்கே தான் வைப்பாங்க. இருங்க, அந்த பேஸ்மெண்ட்டு அந்த லாக்கரை மட்டும் திறந்து வந்து ஹேண்டில் எடுத்துகிட்டு ஒரேடியே போயிடலாம். இன்னும் 2 வேலை இருக்காது. இப்போ ட்ராப் போட்டு வச்சுருக்கோங்களேன், நோஃபஸ் ஆகலாம் கிராணி வருவோம், தேவையில்லாத வேலை. இப்போ என்கிட்ட கன்று வேறு இல்லை, அதனால தான் அப்படி சொல்கிறேன். யாச்சும் வந்துடாதீங்கடா, கொடுக்கல கிராண்ட் பையன். சில நேரத்தில் கிராண்ட் பையங்கலாம் நிற்பான். நீங்கள் எஸ்கேப் பண்ணும் போதெல்லாம் பார்க்குறீங்க, கிராண்ட் பையங்கலாம் நின்று இருப்பான். சப்பாடி யாருமே இல்லையா. ஐயோ இங்கே இருக்குது. இதுக்கு எதுக்குடா போட்டு, நான் ரியல் லைஃப்லேருந்து வச்சுக்கோங்களேன், ஒரே டக்கு தான் அப்படியே எட்டி வச்சுட்டு அங்கே அதை ஹேண்டில் உட்காந்துவாங்களே. இங்கே இருக்கிறது 2 கைப்பிடி தான். ஆனால் ஒத்த கைப்பிடியே போவோமே தள்ளிட்டு போகிறதுக்கு. இது எப்படி விஐபின்னு நினைக்கிறேன், பெரிய விஐபி நினைக்கிறேன். 2 வச்சு தான் போகலாம். உயிர் முக்கியம் இல்லையா, கை தான் முக்கியமா. என்னடா இது கதையாக இருக்குது. சத்தம் கேட்குது. நோஃபஸா உன்னை வச்சிரண்டா நோஃபஸா. அவன் அப்படியே சாப்பீஸ் மாதிரியே இருக்கான், மாவு மாதிரியே இருக்கான். நம்ம இட்லி தோசைலாம் சுடுவோமே அதே மாதிரி தான் இருக்கான். டேய் மாவு மண்டே வந்துடாண்டா, போயிடு. திடீர்னு கிராண்ட் பா இல்லை கிராண்ட் யாராச்சும் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. நீ கிராண்ட் பா துரத்துட்டாங்கன்னா நோஃபஸாவோட மேலே ஒரு சீக்ரெட் வச்சுருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கன்னெல்லாம் எடுத்த மேலே தான் சொல்கிறேன். சில நேரத்தில் அங்கே புக் ஷெல்ஃபை போட்டு தள்ளி வச்சுருப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ஒரு புக் எடுத்துறாங்க, ஒரு புக் இருக்கும், அந்த புக் எடுத்துகிட்டு போய் சைடில் ஒரு மாதிரி ரேங்க் இருக்கும், அங்கே போய் வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகிடும்.
வீடு நான் நிறைய சொல்லியிருப்பேன், கிரானையில் எப்படி தப்பி இருக்கிறது அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். இல்லைங்க, எல்லோரும் இங்கே கொண்டு வர வச்சு நம்ம அப்படி போயிடலாம். நோபசா இங்கே தான் இருப்பேன். என்னடா நோபசா உட்காணும்? நோபசா சீக்கிரம் வாடா, நீ இருந்தால் நான் போவேன், இல்லைன்னா சர்ப்ரைஸ் கொடுப்பானே. சரி வரும், கிராணி வருது, அதுவே போதும். இங்கே போகிறீங்களா, கிராண்ட் போட கால் தருது. நான் கிராண்ட் பண்ண பார்க்க மாட்டேன், தட்டி விடு. ஏய் என்ன கிராண்டி, சத்தியமா கிளம்பிட்டா? மேலே நோபசா இருக்கக்கூடாது கடவுளே, நான் நோபசா இருக்கக்கூடாது கடவுளே. நோபசாவா? பார்த்துட்டேன். என்னடா நோபசா, நீலாம் ஒரு ஆள், நான் உன்னை பார்த்து பயப்படணுமாடா? வாடா. இங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஜாம்பி மாதிரி ஒரு பேர் ஜாம்பி விடு. ஏண்டா நீ வரத்துக்கு 1.5 வருஷம் ஆகிடும் போது இருக்குடா. போடா, இல்லை யார் நீ? போடா, அப்படி தள்ளிப்படா. பாய் கண்ணா, பாய். நீ அப்படியே அங்கே எப்போதுமே நடந்துடுவா. நான் எடுத்து நான் வீட்டை விட்டு ஓடிடுறேன். இந்த வீட்டை எப்படி தான் கத்திருப்பாங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீ வீட்டை ஆட்டியை தான் போட்டிருப்பாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம போய் இந்த ஹேண்டில் எடுத்து போய் மாட்டிட்டு வந்துடலாம். மாட்டிட்டு போய் எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் போகும்போது நம்ம யாராச்சும் இழுத்துட்டு தான் போனோம். ஷார்ட்கட்டில் குடிச்சிடலாம். நோஃபஸ் அங்கெல்லாம் நிற்கிறான், அப்படி போக முடியாது. போனால் கூட அழிச்சிடுவான். அவன் ட்ரிக் இருக்குது கைஸ். நீங்கள் இந்த சில நேரத்தில் தான் ஒர்க் ஆகும். நோஃபஸ் நின்று கிட்ட வந்தால் வச்சுக்கோங்களேன், உட்காந்துருங்க. அவன் அடிக்கவே மாட்டான். அதுக்கு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்து விளையாடிட்டு இருக்காதீங்க, டக்குன்னு அடிச்சிடுவான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து டக்குன்னு எஸ்கேப் ஆக பாருங்க. சப்பாடி யாருமே இல்லை. கிராண்ட்பா இருக்காண்டா, அவன் கிராணி இருக்குது. சப்பாடி கிராணிக்கு அவ்வளோவா கேட்கல. கிராணி ஒழுங்காக ஓடிடு. சப்பாடி கிராணி ஓடிடு. என்னை பொறுத்து பயில எங்கே சத்தம் போட்டுருக்க? இருடி, எனக்கு கீழே இருக்கான்னு தெரியுது, நான் வரேன். அட பொறிக்க பயலே, நீ கீழே இருக்கா? என்ன கொலாப்ஸ் பண்றியா? ஏற்கனவே எனக்கு காது கேட்காது. வர கிராணி சொல்லுங்க, நான் கேட்டுச்சு. விடு வர இரு. என்னை பொறிக்க பயல, இது கீழே வர, அவனை வச்சு செய்கிறேன் இரு. 3 பேர் வந்துட்டாங்களா? எல்லாத்தையும் மாட்டியாச்சு. சரி லாஸ்ட்டாக உங்க வரத்துக்காக வெயிட் பண்ணுவோம். டில்லா கிளம்பு வேண்டியதான். ஏய் என்ன வாடா, நம்ம தான் ஹேண்டிலே மாட்டியாச்சு. ட்ராப் போகிறதுக்கு எதுவுமே இல்லையே. இங்கே நம்ம ஒரு என்ன வச்சுருந்தோம், ஓல்டிக்கு வச்சுருந்தோம்ல. இதுக்கு மேலே நம்ம தேவைப்படாது. இதை இங்கே வச்சுட்டு போய் இங்கே வச்சிடலாம். வட்டாமாமே இது உங்களை வெளிப்பேட்டிட்டு தான் போவேன். எவனாச்சும் வரணுமே. யாருன்னு இல்லை பயந்தாங்காதி மாதிரி ஓடிடுறாங்களோ. ஏய் என்ன பயந்துட்டீங்களா? கொஞ்சம் வாங்கடா, உங்களுக்கு கறி குழம்பு நான் கூட்டின்னு போகிறேன்டா எங்கள் வீட்டுக்கு. எங்கள் ஏரியாவுக்கு வாங்கடா. உன்னை வச்சு பழுக்குன்னு அடிப்பாங்கடா. மொட்டை கட்ட மண்டைன்னு கலாய்ப்பாங்கடா. வாங்கடா. என்ன எங்கே டைரியா போச்சு? என்ன ஏய் கிளவி, என்ன 4 முடி வச்சுன்னு 4 மாதிரி ஆடினு இருக்கியா? வாய பாருங்க கிளவிக்கு பொக்க பயிர் வாலி. நீ கிளம்பு வரும். ஓஹோ வேற ஐசி வேற என்னடா சொல்லுவேன்? என்ன பொக்க பயிர் வாய் கிராணி ஆடாத சொல்லுவேன். வேற என்ன சொல்லுவ நீ? வாடா பயந்தாங்க வந்தீங்களா? வாங்கடா. ஓஹோ போயிட்டாங்க போய் இருக்காதவங்க நினச்சி. சரி விடு, அவன் போயிருப்பான். பயந்தாங்க அவன் வச்சுட்டு போனான். அவன் கையில் வேற காஸ்மெட்டிக் இருந்துட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இதுடி என் கையில் எதுவுமே இல்லை. என் மட்டும் ரியல் லைஃப் வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் பிடிச்சி அடிச்சுட்டு போயிருப்பேன். சரி வாங்க, என்ன வரட்டா? லாஸ்ட்டாக பார்க்குறேன். வரியா இல்லையா? சரி பயந்தாங்க இருக்கு. ஓஹோ எங்கே போயிட்டான்? என்னை பொறுக்கி பயந்து தேர்ந்துருக்கீங்களா? வரட்டாமாமே. என்னடா நான் கன் வச்சுலாம் போட்டிருப்பேன். யார் அது போட்டது? ஓஹோ இங்கே சொல்லாம மாட்டேனா? அடா பாவி, அடாடா சொல்லாம மாட்டியா? சூப்பர்டா. உனக்கு நெக்ஸ்ட் வரும்போது உனக்கு அவார்டே தரேன்டா. எல்லாம் பொடிக்குப்பால என்னச்சுக்கே நீ வந்து சொன்னேன். மாவன பேஸ் பாயிண்ட் எஸ்கேப் நீ தப்பிச்சுட்ட. மாவன கார் எஸ்கேப்புக்குவா உடிச்சு கடிக்கும் பாய்க்கிறேன் உன்னை. வாடி வா. ஆஹா பொறுக்கு தப்பிச்சிட்டியா? நெக்ஸ்ட் எஸ்கேப்ல வர எல்லாரும் போட்டு சாவடிக்கிறேன்டா. வர ஓகே, இப்போ நம்ம ஃபைனலி பேஸ்மெண்ட் எஸ்கேப் பண்ணியாச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் நம்ம மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு காலேஜ் ட்ரை தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெல் ஐக்கான ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் போட்ட வீடியோ எல்லாமே வந்து சேரும். ஓகே பை கைஸ்.